இது எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி இது. இந்த ஆட்சி இதற்கு காரணம் துப்பில்லாத ஒரு ஆட்சி காரணம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நீங்கள் பதவி நீக்கம் செய்யுங்கள் தமிழக மக்களே. அவருக்கு மாறாக ஒரு விவசாயி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் எல்லோரும் முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும். இது முக்கியமானது. இந்த தொகுதி எடுத்துங்க, உத்தரமேறு தொகுதி. இப்ப இந்த தொகுதியிலுடைய யார் சட்டமன்ற உறுப்பினர்? திமுகவை சார்ந்தவர் சுந்தரம். எத்தனை முறை எம்எல்ஏ அவரு? 5 முறை எம்எல்ஏ. அதாவது 5 முறை எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு. இது சென்னை அருகில் உள்ள தொகுதி. இதே போன்ற மற்ற தொகுதிக்கு சென்னை அருகில் உள்ள தொகுதியெல்லாம் எப்படி இருக்கு? திருப்போரூர் தொகுதி இப்பதான் வந்தேன். அதுல எவ்வளவு தொழிற்சாலைகள். ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி எவ்வளவு தொழிற்சாலைகள். சென்னை அந்த பக்கத்தில் திருவள்ளூர் தொகுதி எத்தனையோ தொழிற்சாலைகள். ஆனால் இந்த தொகுதியில எதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் இவர் சட்டமன்ற உறுப்பினர், இவர் மாவட்ட செயலாளர். இவங்க ஆட்சி 5 ஆண்டு காலம் நடைபெற்றது. ஒரு இந்த உத்தரமேரூர் ஏரிய தூர்வார துப்பில்லாதவங்க ஒரு எம்எல்ஏ வராங்களா? உங்க ஆட்சி தான் நடக்குது 5 வருஷமா. நீங்க தானே முதலமைச்சர். உங்க ஆட்சியில முதலமைச்சர் நீங்க தானே மாவட்ட செயலாளர். உலக புகழ் பெற்ற மண் பல்லவர்கள் வெட்டின இந்த ஏரிய தூர்வார கூட துப்பில்லாதவங்க நீங்க எல்லாம். கல்யாணம் கச்சேரி போனா போதுமா? மக்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாமா? என்னுடைய தம்பி மகேஷ்குமார் அவர்களை தேர்வு செய்யுங்கள். இந்த பகுதியில் 2 ஆறு வருது, பாலாறும் செய்யாறும் வருது. செய்யாறு பாலாறும் இங்க சேர்ந்து ஒண்ணா. செய்யாறுல ஒரு தடுப்பணை, பாலாத்துல ஒரு தடுப்பணை உறுதியா கட்டப்படும். அந்த பகுதியில் கட்டப்படும். அதுவும் நம்முடைய வாலாஜாபாத் அண்ணன் கணேசன் அவர்கள் அந்த பகுதி. அது நாங்கெல்லாம் சேர்ந்து நாங்க செய்வோம். உத்தரமேரு தொகுதிக்கு ஒரு சட்ட கல்லூரி உறுதியாக நாங்கள் கொண்டு வருவோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் கேட்ட எடுத்துக்குங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்பேற்பட்ட தொகுதி இந்த தொகுதி. ஆனால் இந்த தொகுதி எல்லாம் விவசாயம், நெசவு நெசவு தொழிலை இன்னைக்கு முடிஞ்சிடுச்சு. நான் 100 நாள் நடைபயணம் போனப்போ காஞ்சிபுரம் இந்த உத்தரமேரு பகுதியில் நெசவாளர் பார்த்தேன். கண்ணில் தண்ணி வரும். ஒரு நாளைக்கு நெசவாளர்கள் 20,000 முறை அந்த பெடல் அமுக்குறாங்க காலில். 20,000 முறை. 10 நாள் 15 நாள் ஒரு புடவைக்கு வேலை செஞ்சு எவ்வளவு கையில வருது? 3,000 ரூபாய் 4,000 ரூபாய். ஆனா இந்த திமுக அவங்க இருக்கிற அமைச்சர்கள் கொள்ளையோ கொள்ள மழை முழுங்கி எவ்வளவு மழையை முழுங்கிட்டாங்க இந்த பகுதியில். எவ்வளவு மழைய, எத்தனை குவாரி. எல்லாம் நிச்சயமாக கனிம வள கொள்ளை. என்ன? திமுக. மணல் கொள்ள திமுக, கனிம வள கொள்ள திமுக, மரங்களை கொள்ள திமுக. ஏன்? கிட்னி கொள்ள, கிட்னியை விட்டு வைக்கல அவனுங்க. அதனால இவங்க ஆண்டது போதும். நம்ம பிள்ளைகளை, நம்ம இளைஞர்களை நாசப்படுத்தியது போதும். எங்க பார்த்தாலும் கஞ்சா மட்டும் இல்ல, கஞ்சாவிட மோசமான போதை பொருட்கள் தெரு தெருவா, வீதி வீதியா, கல்லூரி வாசல்ல, பள்ளிக்கூடம் வாசல்ல, கிராமத்தில் விட்டு இருக்காங்க. காக்கேன், ஹெராயின், எல்எஸ்டி, இப்படி எல்லாம் மித்தைல் ஆம்பெட்டமைன், ஃபென்டனைல் போன்ற அத்துணை போதை பொருள் தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம். ஆனா முதலமைச்சரை கேட்டா தமிழ்நாடு மிளிர்கிறது, ஒளிர்கிறது. தினம் ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கார். ஒரு விளம்பர படம் இப்படி பாக்குறதும் அப்படி பாக்குறதும். அப்புறம் ஏதோ எழுதி கொடுப்பாங்க, அது படிச்சுக்கிட்டு டாடா பை பை. உங்களுக்கு தான் டாடா பை பை சொல்லுவாங்க தமிழ்நாடு மக்கள். ஸ்டாலின் அவர்களே, டாடா பை பை. போதையா, நீங்களா ஆண்டது போதையா. ஏதாவது தெரிஞ்சா பரவாயில்ல. என்ன நிர்வாகம் பண்றீங்க?
ஏதாவது என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நிர்வாகம்னு தெரியுமா? கல்வித்துறை எப்படி செய்யணும்னு தெரியுமா? சுகாதாரத்துறை எப்படி இருக்கணும்? விவசாயிகள் நம்முடைய கடவுள் விவசாயிகள், சோடு போட கடவுள் விவசாயிகள். 5 ஆண்டு காலத்தில் 3280 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார். தற்கொலை நாய் இதெல்லாம் சாதாரணமாய அத்துணை விவசாயிகளுக்கு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள இந்த உத்தரமேறு தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களே, உங்கள் பாதங்களை தொட்டி நான் கேட்கிறேன், உங்க காலை பிடிச்சி நான் கேட்கிறேன். தயவு செய்து ஒரு விவசாயிகளும் திமுக ஓட்டு போடக்கூடாது, ஒருத்தரோட ஓட்டு போடக்கூடாது. தகுதி அற்றவர்கள், விவசாயனா என்னன்னு தெரியாதவர்கள், கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் தொழிலா வச்சிருக்கிறாங்க.